ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஷாஹி துக்கடா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நார்த் இண்டியன் டெசர்ட் ரெசிபி. இதை வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஷாஹி துக்கடா பண்ணுறதுக்காக 5 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல இந்த பிரெட் ஸ்லைஸோட 4 ஓரத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓரத்தெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறமா ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா பிரெட் ஸ்லைஸையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ஷாஹி துக்கடாக்கு நம்ம வந்து ரபடி ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். பால் வந்து நல்லா கொதித்து பாதி அளவாக வற்றி வரணும். அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. பால் கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா பாலில் வந்து ஆடை சேரும். அதே மாதிரி பாத்திரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஆடை படியும். அது எல்லாத்தையும் எடுத்து பாலோட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. பால் வந்து கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ போட்டுக்கலாம். குங்குமப்பூ சேர்க்கும்போது ரப்டியோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல், உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. கூடவே வாசனைக்காக 5-6 ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பால் வந்து நல்லா வற்றி ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதோட நம்ம வந்து நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் முந்திரி, திராட்சை, பிஸ்தா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு நல்லா திக்காகி வரும். அதனால் கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பரிமாறும்போது எடுத்து நல்லா சில்லுன்னு பரிமாறலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைஸை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கூட நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இடையில வந்து உங்களுக்கு நெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக மெஷர்மெண்ட் கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த பாகு வந்து நல்லா கொதிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நான் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்குன்னு தனி பிளேலிஸ்ட் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை பாகு ரெடி ஆகிட்டு கையில் தொட்டு பார்க்குறப்ப ஒரு பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கணும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச பிரெட் ஸ்லைஸை இந்த சர்க்கரை பாகில் முக்கி எடுத்துக்கலாம். பிரெட் ஸ்லைஸை ரொம்ப நேரம் சர்க்கரை பாகில் ஊற விட வேண்டாம். போட்டுட்டு அப்படியே சும்மா ஒரு 2 தடவை திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் ஒரு 30-30 செகண்ட் நீங்கள் வந்து ஊற விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைஸையும் இந்த சர்க்கரை பாகில் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி பரிமாறுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ப்ரெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச ரப்டியை ஊற்றிட்டு பரிமாறுங்க.
பாருங்கள், நம்ம குங்குமப்பூ சேர்த்ததுனால அந்த ரபடியோட கலரே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ஷாஹி துக்டாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.